அயன்தலை கொண்டு சென்று ஆடல் பாடி அருக்கன் எயிறு பறித்தல் பாடி கயந்தனை கொன்று உரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி ஏய்ந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமே ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்கு சுன்னம் இடித்து நாமே. இப்போ இதில் பார்க்கறதுக்கு அயனை தலை கொண்டார், அருக்கனை பல் பிடுங்கினார். அருக்கன்னா சூரியனை பல் எடுத்தார். கயமுகாசுரன்கக்கூடிய அசுரனை கொன்று தோல் போர்த்தி கொண்டார். காலனை காலால் உதைத்தார். முப்புறம் ஒரு அம்பால் முப்புறத்தை எய்தார். அப்படிங்கிறதெல்லாம் இதில் ஒரு தோற்றத்திற்கான ஒரு காரணம் போல தோணுதை தவிர இதனுடைய உள்ளுரை பொருளாக என்ன வைத்துள்ளார் அப்படின்னா, அயன் தலை கொண்டு செண்டாடல் பாடி. பிறவிக்கு காரணமாக அயன்கிறது பிரம்மதேவன். அவனுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, பிறவி இந்த படைத்தல் தொழிலை செய்வது அவனுடைய பொறுப்பு. அப்போ பிறவிக்கு வித்திடுவது அயனுடைய பொறுப்பு, படைத்தல் தொழிலை செய்வது அவனுடைய பொறுப்பு. அப்படின்னா இப்போ நம்ம எல்லாரையுமே, யாரெல்லாம் இறைவனை சரணடைந்தவர்கள் எல்லாரையும் பாடணும்னு சொல்லி முதலே சொன்னார்லாம், அப்படி மாதிரி பிறப்பிக்கு காரணமான அந்த பிறவியை வேறறுத்த தன்மையை எனக்குள்ள இருந்து நான் பிரம்மதேவனாக இருந்து பிறப்பு தொழிலை செய்வதை வேறறுத்து நான் இனி பிறவாத நிலைக்கு நான் மட்டும் பந்தப்படவில்லை, நான் இன்னொரு ஜீவனை பந்தப்படுத்தாமலும் ஆக்கி கொண்டேங்கக்கூடிய ஒரு தன்மையை நினைத்து அயன்தலை கொண்டு சென்று ஆடல் பாடி அப்படின்னார். அப்போ பிரம்மதேவன் செண்டாடல் பாடுறது அப்படிங்கிறது நம்மகிட்ட பிறவிக்கு காரணமான வித்து ஏதோ ஒன்று நம்மிடம் ஒளிந்து கொண்டிருந்தால் அதை செண்டாடல் பாட இறைவனுடைய கருணை வேண்டும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய காம விகார கலக்கங்கள் மாறுவதற்கு இறைவனுடைய கருணை வேண்டும். அப்படிங்கிறதுனால அதனை அயன்தலை கொண்டு சென்று ஆடல் பாடி அப்படின்னார். அருக்கன் எயிறு பறித்தல் பாடி. சூரியகலையில் நாம் நம்மளுடைய வாசியை செலுத்தி கொண்டே இருந்தோமானால் சந்திரகலை மேலோங்கிய நிலையில்தான் பேரண்ட நாயகனை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். சூரியகலை உலகியல் சிந்தனைக்கு காரணமாக மாறும். அப்படிங்கிறதுனால அருக்கன் எயிறு பறித்தல் பாடி சூரியகலையை சமன் செய்து சந்திரகலையினுடைய அந்த நாடியை சுத்திகரம் பண்ணக்கூடிய தொழிலை இறைவனே நின்று செய்தான். அப்படிங்கிறது அருக்கன் எயிறு பறித்தல் பாடி அப்படின்னா. கயந்தனை கொன்று உரி போர்த்தல் பாடி. கயமுகாசுரன்கக்கூடிய அசுரன் யானை முகாசுரன்கிறது. யானை ஆணவத்தின் சின்னம். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு உயிருக்கும் ஆணவ மலம். என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, நான் பார்த்து இப்படி செஞ்சுட்டேன், அது மாதிரி நம்ம எல்லாரும் சொல்றோம். அப்படிங்கிறதுனால கயந்தனை கொன்று, நீ நம்மகிட்ட என்ன இருக்கு, மலம் சோறும் 9 வாயிற்குடியில், இதுல மணக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே, எதுக்காக வேண்டி நான் 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 அடிச்சுக்கிறேன், அப்படி அடிக்காதப்பா அப்படின்னு சொல்லி கயந்தனை கொன்று இந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணவமாதி மலங்களை கொன்று உரி போர்த்தல் மாடி அதை அவனே எடுத்துக்கொண்டு உன்னை ஆணவம் நீக்கிய ஒரு மலம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஆன்மாவாக, ஒரு தெளிந்த சிந்தனையுடைய ஆன்மாவாக அந்த இறை அனுபவம் ஆக்குகின்றது. அப்படிங்கிறது கயந்தனை கொன்று உரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி. இத்தனையும் நடந்துருச்சுன்னு சொன்னா யமவாதை நமக்கு கிடையாது. அப்படிங்கிறதுனால காலனை காலால். அப்போ யமவாதை நீக்குவது தான் நம்மளுடைய பிறவியினுடைய ரகசியம். மீண்டும் பிறக்காமல் இருப்பதான் நமது பிறவியினுடைய ரகசியம். இது ரெண்டையும் செய்த போது நம்மளுடைய உடல் மாய உடலாக மண்ணுடலாக இருந்தது, அது பொய்யுடலாக இருந்தது. அதனுடைய மரம் சோறும் 9 வாசலும் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அது பொன்னுடலாக மாறியது. அப்படிங்கிறதுனால காலனை காலால் உதைத்தல் பாடி இயைந்தன முப்புறம் எய்தல் பாடி. இப்போ இயைந்தன முப்புறம்ங்கிறது மும்மல காரியம். அப்படிங்கிறது அந்த மும்மல காரியத்தையும் இறைவனே எரித்தான். அப்படிங்கிறதுனால அந்த மும்மல காரியம் எரிக்கப்பட்ட போது நமது உடல் சுத்திகரம் செய்யப்பட்டு ஞானபானுவாக ஒளி வீசக்கூடிய அருட்கருணை செய்கின்றது. அப்படிங்கிறது இயைந்தன முப்புறம் எய்தல் பாடி. ஏழை அடியோமே ஆண்டு கொண்டேன். நான் ஏழை அடியோமே ஆண்டு கொண்டேன். எதனால ஏழை அப்படின்னு சொன்னா, நான் முதலே ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறாரு, நான் ஏழை. எப்போது ஏழைனா, நான் சிவநாமத்தை சொல்லாத போது நான் ஏழை. நான் சிவநாமத்தை சொல்லி சிவ உணர்வு பெற்று சிவனடியார் திருக்கூட்டத்தில் நான் சேர்ந்தேன்னா நான் ஏழை இல்லை. அப்போ நான் நாமம் சொல்லாதனாலையும் நான் இறை உணர்வு பெறாதனாலையும் தான் ஒரு உயிர் ஏழையாக முடியுமே தவிர, மற்றபடி இறைவனுக்கு ஆட்பட்டு இறை அனுபூதி பெறும் உயிர் ஒருபோதும் ஏழை ஆக முடியாது. அப்படிங்கிறதுனால அவர் ஏழை அடியோமே ஆண்டு கொண்ட, நான் ஏழை அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இறைவன் என்னை ஆண்டு கொண்டான். அந்த ஆண்டு கொண்ட திறம்பாடி ஏழை அடியோமே ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்கு சுன்னம் இடித்து நாமே.
எம்பெருமான் என்னை ஆண்டு கொண்ட திறமைக்காக வேண்டி நாம் சுண்ணம் இடிப்போம் அப்படின்னு அவர் சொல்றார்.